வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான பாதாம் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில வாங்குற மாதிரியே அதே டேஸ்ட்ல, அதே டெக்ஸ்சர்ல நம்ம வீட்லயே ஈஸியா செய்ய முடியும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்றதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம இந்த பவுல்ல சேர்த்துட்டு, அது முங்குற அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்க்கிறேன். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா பாதாம் ஊற வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஒருவேளை வந்து நீங்க ஓவர் நைட் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா, நார்மல் வாட்டர்லயே நீங்க ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சீங்க அப்படின்னா, ஒரு 1 ஹவர்ல 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர்லயே வந்து நம்ம பாதாம் வந்து உரிக்கிற மாதிரி வந்துரும். எல்லா பாதாமோட தோலை வந்து இந்த மாரி உரிச்சு எடுத்து வச்சிடலாம். பாதாம் எல்லாம் தோல் உரிச்சு ரெடியா இருக்கு. இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். நான் 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்தேன். அதே அளவு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால். இதுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் குடுக்குறதுக்காக கொஞ்சமா குங்குமப்பூ சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாமே நீங்க செய்யலாம். இத வந்து நல்லா நைஸா அரைச்சிடணும். அந்த பாதாம், சர்க்கரை எல்லாமே ஒண்ணா சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நம்ம இத அரைச்சுக்கணும். இடையில வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டு கூட நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சிங்கன்னா தான் இதோட டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா வரும். இப்ப நான் அரைச்சு வச்சிருக்க அந்த பாதாம், பால், சுகர்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்துல நான் சேர்க்கிறேன். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர். நான் எடுத்துக்க மெஷர்மென்ட் வந்து 1/4 கப்பு. அதில 2 கப் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இத சேர்த்துட்டு இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணவே வந்து அதோட கன்சிஸ்டன்சி மாறிட்டே இருக்கும். பால் பவுடரோட நம்ம அந்த பாதாம் மிக்ஸ்சர் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கிளற நம்மளுக்கு அப்படியே வரும். ஒண்ணா சேர்ந்து வர ஆரம்பிக்கும். நல்ல சூடு ஆக வந்து நம்ம சேர்த்துருக்க சர்க்கரையும் கொஞ்சம் இளகி வரும். அது இளகி நல்லா ஒண்ணா கலந்து நம்மளுக்கு வந்து அடியில ஒட்டாத ஒரு பக்குவம் வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துலயே வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் கிளறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸ்டவ் வந்து ஒரு மிதமான ஹீட்லயே வச்சு கைவிடாம கிளறிட்டே மட்டும் இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இப்ப பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததோடவே எப்படி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்துருச்சு பாருங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு மேலாப்புல ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கும் வரும். நல்லா ஒண்ணா சேர்ந்து அடியிலயும் ஒட்டாம வரும். அந்த அளவுக்கு நீங்க பக்குவம் வந்துருச்சுனாலே, உடனே வந்து ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, நம்ம இந்த மிக்ஸ்சர வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். நல்லா ஓரளவுக்கு ஆறிருச்சு. வெதுவெதுப்பான சூடு தான் இருக்கு. பாருங்க, எப்படி இந்த பவுல்லயுமே நல்லா ஒட்டாம நம்மளுக்கு வருது. இதுதான் வந்து கரெக்ட்டான பக்குவம். இத வந்து நீங்க எப்படி வேணும்னாலும் ஷேப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரவுண்டா உருட்டிட்டு, அத அப்படியே ஃப்ளாட்டா நம்ம வடைக்கு தட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நான் ஷேப் பண்ண போறேன். உங்ககிட்ட மோல்டு இருக்கு, இல்ல ஸ்டாம்ப் ஏதாவது இருக்குன்னா, நீங்க அந்த மாதிரி கூட டிசைனா நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இத ஒரே யூனிஃபார்ம் அளவு உருண்டைகளா வந்து நம்ம பிரிச்சு வச்சிடலாம். நான் கொஞ்சம் இத வந்து நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இப்போ 1 மட்டும் எடுத்துட்டு, அத நல்லா 2 கைக்கும் நடுவுல வச்சு இப்படி உருட்டிட்டு, லேசா மட்டும் அழுத்தணும். லேசா அழுத்தி இந்த ஓரங்கள் எல்லாம் கிராக் இல்லாத மாரி இப்படி ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் ஷேப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே இந்த மாரி ரோல் பண்ணி, நல்ல பால் மாரி ரோல் பண்ணிட்டு, இப்படி ஃப்ளாட் பண்ணிடணும். ஓரங்கள்ல மட்டும் கிராக் இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே இந்த மாரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இத நீங்க அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் அது வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக, கொஞ்சமா பொடியா ஒரு 4ஏ 4 பிஸ்தாவ மட்டும் பொடியா வெட்டி, அத வந்து மேல அப்படியே டெக்கரேஷன் மாரி வச்சுக்க போறேன். இது மேல கொஞ்சமா 1, 2 குங்குமப்பூ மட்டும் நான் அப்படியே தூவி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கடையில வாங்குற மாதிரியே நம்மளுக்கு சூப்பரா கிடைக்கும். பார்க்கறதுக்கும் நல்லாருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். பாதாம் ஊற வைக்கிற டைம் தான். மத்தபடி நம்ம எல்லாத்தையும் அரைச்சு ஒரு 5 நிமிஷம், 6 நிமிஷம் கிளறுனோம்னா, சூப்பரா வந்து இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபிய கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.